வார்த்தையாகிய கடவுள் உங்கள் யாவரோடும் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையானது வெறுமையாய் போவதில்லை. அப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ நினைவுக்கு போய் அவங்களுக்கு விரோதமாய் பிரசங்கி என்று ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. நான் யோனாவென்றால் தர்ஷிக்கு போகிறார். அங்கு போகும்பொழுது கப்பலில் நித்திரை அடைந்திருக்கும் போது மகா பெரிய கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டது நிமித்தமாய் அந்த கடலில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. யார் இதற்கு காரணமோ அவர்களை கொண்டே கர்த்தர் அந்த கடலின் சத்தத்தை அமர பண்ணினார். அப்படியேதான் கர்த்தருடைய வார்த்தையானது யாரோட இருதயங்களில் போகுதோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் நம்மளை கொண்டு செய்கிற காரியத்தை வைத்திருக்கும் போது அதை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களோடு என்ன பேசியிருக்கிறாரோ, என்ன காரியத்தை விட சொல்லியிருக்கிறாரோ, என்ன காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை வளர வைத்து அது அவருக்கு நிழலிடும்படியாக கட்டளையிட்டார். ஆனால் அந்த ஆமணக்கு செடி ஒரு நாளிலே அதை மறுபடியும் அது காய்ந்து பூச்சியை கொண்டு அதை அழித்து போட்டார். ஆண்டவர் யோனாவை கைவிடலை. அவரோடு நிழலாய் அவர் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படியாத நிமித்தம் அந்த ஆபத்து அவருக்கு நேரிட்டது. மறுபடியும் அவர் மீறி போகும்பொழுது அந்த மீனின் வயிற்றுக்குள்ள அவர் 3 நாள் இருந்தார். இரவும் பகல் 3 நாள் இருந்தார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ள ஏனா ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவரை கரைகளை கக்கி விட்டார். மறுபடியும் அவர் தர்ஷிக்கு போகும்பொழுது அந்த வார்த்தை அந்த வார்த்தையானது அவரோடு பேசினது. அப்போ அந்த ஆமணக்கு செடியின் நிமித்தமாய் நீ பரிதவிக்கிறாய். ஒரு நாள் வளர்ந்த நீ வளர்க்காத ஆமணக்கு செடிக்காக நீ பரிதவிக்கிறாய். நானும் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்து ஜனங்களுக்காக நான் பரிதேபியில் இருப்பேனோன்னு என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்ம யாவரோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு என்னோடு இருக்கிறார். கர்த்தரோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்ம அழகான வழியில் நடத்தி கொண்டு செல்லுவார். அது எந்தவித காரியத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு கல்யாணத்தில் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அப்போ அவரோட வேலை வரும்போது கர்த்தர் அவர் வேலையை செய்வார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார் என்று